ரோபோ சங்கர் இப்போ இவரு நம்ம கூட இல்ல. அவரு 18/9/2025 அன்னைக்கு உடல்நல குறைவால காலமாயிட்டாரு. ஃபர்ஸ்ட் இவருக்கு நம்ம ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுப்போம். நீங்க இந்த ஒரு மண்ணை விட்டு போனாலும் கூட நிறைய பேரோட மனசை விட்டு இன்னும் போக கிடையாது. ஏன்னா நீங்க நிறைய நகைச்சுவெல்லாம் பண்ணி நிறைய பேரோட மனசை கவர்ந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்கீங்க. இந்த ஒரு வீடியோல நம்ம ரோபோ சங்கர் எப்படி வாழ்ந்தாரு, எல்லா மக்கள் கிட்டையும் எப்படி ஃபேமஸ் ஆனாரு, அரசியல்வாதியில இருந்து சினிமாக்காரங்க வரைக்கும் இவர் எப்படி தெரியும், எப்படியெல்லாம் வாழ்க்கையில படிப்படியா முன்னேறி இந்த ஒரு இடத்துக்கு வந்தாருங்கிறத இந்த ஒரு வீடியோல பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவர் 1978 டிசம்பர் மாசம் 24 மதுரை மண்ணில தான் பிறந்திருக்காரு. இவரு ஃபர்ஸ்ட் கலக்க போவது யாரு அப்படிங்கிற நிகழ்ச்சி மூலமா தான் தன்னை முதல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இவருடைய ஒரிஜினல் பேரு சங்கர் தான். ஆனா இவருக்கு ஏன் ரோபோ சங்கர் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இவரு நிறைய கிராம நிகழ்ச்சிகள்லாம் போய் அங்க எல்லா இடங்களையும் நிகழ்ச்சி நடத்தி ரோபோ போலவே நடனம் ஆடி காமிச்சு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாராம். ரோபோ போலவே ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இவருக்கு ரோபோ சங்கர் அப்படின்னு பெயர் வந்துச்சான். அதுக்கப்புறமா விஜய் டிவில கலக்க போவது யாரு அப்படிங்கிற ஷோல நல்லா மிமிக்ரி எல்லாம் பண்ணி நிறைய ஆடியன்ஸை கவர்ந்தாரு. அதே மாதிரி ஒரு சுற்று ரத்தம் இப்ப பார்க்கலாமா? அதுக்கப்புறமா அதே டிவிலேயே அது இது எது அப்படிங்கிற ஷோல சிரிச்சா போச்சு அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் மூலமா கெஸ்டா வந்த 3 பேத்தையுமே சிரிக்க வைக்கிறது இவருடைய வேலை. அப்படி இவரு மிமிக்ரி பண்ணி அவங்க 3 பேத்தையுமே சிரிக்க வச்சு தன்னை ஒரு நகைச்சுவை கலைஞரா நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறமா சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு எப்படி போனார்னா 2007 ஜெயம் ரவி நடிச்ச தீபாவளி படத்துல கூட்டத்தோட கூட்டமா ஒரு ஆளா வந்திருப்பாரு. அதுக்கப்புறமா 2011 ரவுத்திரம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு படத்துல இவரோட சீன்ஸ் எதுவுமே வந்திருக்காது. படத்துல இவருடைய கேரக்டர் தெரியும்படி வந்த படம் எதுனா 2013 விஜய் சேதுபதி நடிச்ச இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அப்படிங்கிற படத்துல சவுண்ட் சங்கர் அப்படிங்கிற கேரக்டர் மூலமா மக்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் வருஷலா இவருக்கு ஒரு தனி கதாபாத்திரத்தை கொடுத்து யாருடா மகேஷ், வாயை மூடி பேசவும், கப்பல், டூரிக் டாக்கிஸ் அப்படின்னு நிறைய படத்துல நடிச்சு அவரோட திறமையை வளர்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா 2015 ஒரு பெரிய படத்துல கமிட்மெண்ட் ஆகுறாரு. அது எந்த ஒரு படம்னா நம்ம தனுஷ் நடிச்ச மாரி படத்துல தான். இந்த ஒரு படத்துல நம்ம தனுஷ் கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் பண்ணாரு. படத்துல கூட இவரோட பேரு சனிக்கிழமை தான். இந்த ஒரு பேருக்கு மக்கள் கிட்ட எல்லாம் ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா அதே 2015 இதே போல ஒரு பெரிய படத்துல கமிட்மெண்ட் ஆனாரு. அது யாரு படம்னா விஜய் நடிச்ச புலி படத்துல தான். புலி படத்துல ஒரு குள்ள நடிகரா ஜெகன் அப்படிங்கிற கதாபாத்திரம் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா வெளிவந்த முக்காவாசி படத்துல இவர் நடிக்காத படமே கிடையாது. ஏன்னா அவ்வளவு படத்துல இவர் நடிச்சிருந்திருப்பாரு. தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோஸ் ஆன மோஸ்ட் ஆஃப் எல்லாரு கூடயுமே நடிச்சிருந்திருப்பாரு. சிவகார்த்திகேயன் கூட வேலைக்காரன், மிஸ்டர் லோக்கல், ஹீரோ அப்படின்னு 3 படத்துல நடிச்சிருந்திருப்பாரு. சிம்பு கூட வந்தா ராஜாவதான் வரும் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்திருப்பாரு. தனுஷு கூட மாரி 1 மாரி 2 படத்துல நடிச்சிருந்திருப்பாரு. சூர்யா கூட சிங்கம் 3 படத்துல நடிச்சிருந்திருப்பாரு. அதே போல நம்ம தல அஜித் கூட விஸ்வாசம் படத்துல ஒரு பெரிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்திருப்பாரு. என் பங்காளி எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. சோ இப்படி படிப்படியா உயர்ந்து சினிமாவில தனக்கான ஒரு இடத்தை பிடிச்சிருந்தாரு. இப்படிதான் தன்னோட வாழ்க்கையில ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டா கூட இளையராஜாவுக்கு ஒரு பாராட்டு விழா ஒண்ணு நடத்தினாங்க. அந்த ஒரு விழாவுல தமிழ்நாட்டோட முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கலந்துருப்பாங்க. அப்போ கூட நம்ம ரோபோ சங்கர் அந்த ஒரு விழாவுக்கு போய் 3 பேருக்கிட்டயுமே ஆசீர்வாதம் வாங்கியிருப்பாரு. அப்போ தெரியாது யாருக்கு இதுதான் இவருடைய கடைசி விழாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம ரோபோ சங்கரை யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவருக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருங்க.